நகராட்சியில் வேலை செய்கிறாரு, டிரைவராக வேலை செய்கிறாரு. பக்கத்தில் வாங்க. இவருக்கு இந்த கால்கள் விரல்கள் அழுவி போய் எத்தனை இடத்துல ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க சார்? சென்னையிலங்க, கோயம்புத்தூர்லைங்க, காலையில் சொல்லிட்டாங்க. சத்தமாக சொல்லுங்க. இந்த கட்டை விரல் இந்த 4 விரல்ல ஒரு விரல் அழுகி போயிருந்தது. எங்கிட்ட வந்தோன்னு சொன்னேன், ஒரு தைலம் தரேன். ஆமாங்க. சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரே தைலம். சித்த மருத்துவர், சித்த வைத்தியர், பாரம்பரிய வைத்தியருக்கு என்ன தைலம்னு தெரியும். அந்த தைலத்தை சொன்னோன்னா அடுத்த நாளே வந்து வாங்கிக்கிங்க, தெரியும். இந்த தைலம் என்னது, இந்த கால்கள் அழுகி போய் புழு வச்சிருச்சு. அதுக்கு நான் ஒரு தைலம் கொடுத்து தான் சரி பண்ணினேன். அற்புதமா சரியா போச்சு. கண்டிப்பாக. நீ எத்தனை பேரை கூப்பிட்டு வந்துருப்ப? ஆமா, இவர் இப்ப இங்க வேலை செய்றீங்க. இப்ப பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல ஒரு நகராட்சி ஊழியரா வேலை செய்தாரு. ஏதோ ஒரு விஷத்தன்மையில ஒரு பொருள் குத்தி சர்க்கரை வியாதி இல்ல, சரியா போச்சு. நல்லா போச்சுங்களா இல்லையா? இவர் நிறைய பேரை கூட்டு வந்திருக்காரு நம்ம வைத்தியசாலைக்கு. நம்ம வைத்தியசாலை காலை 5 மணி முதல் 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 100 பேராவது வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. புரிஞ்சுங்களா? அது பாரம்பரியமான வைத்தியம். எங்க வீட்டுல ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் எல்லாமே சித்த மருத்துவத்துல வர்மக்கலை சம்பந்தப்பட்டது. இவரு கொடுத்த தைலம் என்ன தெரியுங்களா? ஊமத்த தலை தெரியுங்களா? ஊமத்த தலை ஊமத்த தலையிலிருந்து காய்ச்சப்பட்ட ஒரு தைலம். அது பேர் மத்தன் தைலம். அதை முறை பிரகாரம் செய்தோம்னா புண்ணு அறியலாம். இந்த புழு வைச்ச பொருள் ஓடிய கால்கள் சிதைஞ்சு போன புண்ணு நம்மள்ட்ட சரியாச்சு. அவருக்கு உதாரணம் இதுதான். அன்பு, எங்க இருந்து வர்றீங்க? பேர் சொல்லுங்க. பெருந்துறை. செல் நம்பர் சொல்லுங்க. 38321123. காலில் அழுகி போன புண்ணு நம்மகிட்ட சரியாச்சு. கால் எடுக்கணும்னு சொன்னாங்க. இள வயது தான், 35 வயசு தான். குடும்பத்தை காப்பாற்றணும். கதறிட்டு வந்தா நல்லா இருக்கிறீங்களா? நன்றி, வணக்கம்.